பிரைஸ்லாம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். அன்புலே சுவாமி, இந்த அருமையான காலவேளைக்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறேன் இயேசுவே. இயேசப்பா, இந்த கூடாரத்துக்குள்ளே வாங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த கூடாரத்துக்குள்ளே வாங்க. பிதாவே, இந்த கூடாரத்துக்குள்ளே வாங்க. ஆண்டவரே, எங்கே 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறீங்களோ அங்கே இருப்பேன் என்று வாக்களித்த தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த கூடாரத்துக்குள்ளே வாங்க. நாங்கள் ஒரு மனதோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆராதனை கூட்டத்தம் கருத்தில் கொடுக்குறேன். எங்களை தாழ்த்துக்கிறோம், என் தேவனை உயர்த்துக்கிறோம். நாங்கள் சிறுக என் தேவன் பெருக. இந்த ஆராதனை கூட்டத்தம் கருத்தில் கொடுக்குறேன். தடைப்பட்டு போயிருக்கிற ஆத்மாக்களை கொண்டு வாங்க. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனை கூட்டத்தம் கருத்தில் கொடுக்குற ஆட்களுக்கு ஆளுகை செய்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு அழியிலே சொல்ல அல்லேலூயா. தகப்பனாக இருக்கிறார், நம்மளுக்கு தாயாக இருக்கிறார் நம்ம இயேசு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி, தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திரே என் தேவனே. கண்களை மூடி ஆண்டவர் ஆராதிப்போம். கைகளை உயர்த்தி, இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அது பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் புரிந்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி
ஒரு தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. பலவீன நேரம் உன் கிருபை எனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் உன் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவனே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. நீர் போதும் என் வாழ்விலே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. தகப்பனே, ஒரு தாய் போல தேற்றி, ஒரு தந்தை போல ஆற்றி, ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் தேவனே. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை போல உங்களை கிளீனா புரிந்து கொள்ள யாருமே இல்லை இந்த உலகத்துல. உன் தகப்பன் தாய் கூட உன்னை கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, உன்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட உன்னை கிளீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் இயேசு உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தில் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னொரு பாடலை பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை போல யார் உண்டு, நன்மை செய்ய நீர் உண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவை போல நன்மை செய்ய நம்மளுக்கு வேறு யாருமே இல்லை. அல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு போதுமானவர், அவர் கிருபை உள்ளவர், அவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் உலகத்தின் ஐஸ்வர்யர், அவர் இரக்கத்தின் தேவன், அவர் துதிக்கு பாத்திரர், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், அவர் சர்வ சிருஷ்டிக்கு வல்லமன் தேவன், இந்த வானத்தை பூமியை படைத்த கர்த்தர், நம்மளுடைய க்ளோரியஸ் வர்ஷிப் சென்டர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னொரு பாடலை பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord.
நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எங்கள் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எங்கள் வாழ்க்கை வீணாத்தானே போகுதையா. உம்மைத்தான் எங்கள் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எங்கள் வாழ்க்கை வீணாத்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன். சொல்லுங்க. அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ன என்னை கண்டு கண்ணீரை தொலைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே. கலங்கி நின்ன என்னை கண்டு கண்ணீரை தொலைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல காப்பவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதையிலே மனதளர்ந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதையிலே மனதளர்ந்த நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெகோவா ஆராதிப்பேன். இந்த வசன வார்த்தை மூலியமா பேசுங்க. என்ன மாதிரி நீங்க வெளிப்படுங்க. ஆட்கொள் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. கர்த்தர் பிதானவர் நம்மளுக்கெல்லாம் ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறாரு. ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல எத்தனை கட்டளை கொடுத்துருக்கிறாரு? வெரி குட். எத்தனை கட்டளை கொடுத்துருக்கிறாரு? 10 commandments. 10 கட்டளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்போ நிறைய பேர் கிறிஸ்துவங்களா இருக்கிறாங்க. அந்த 10 கட்டளை கிறிஸ்துவங்களுக்கே தெரியறதில்ல. இதுதான் உண்மை. கிறிஸ்துவங்களா இருக்கிறாங்க, சின்ன வயசுலேருந்து பொண்ணு கிறிஸ்டின்னு பரம்பரை கிறிஸ்துவங்களாக இருப்பாங்க. ஆனால் 10 கட்டளை சொல்லுங்கன்னா ஒன்று தான் சொல்லுவாங்க. சில பேருக்கு ரெஸ்ட் 9 தெரியாது.
ஆனால் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பற்றி நல்லா கவனிங்க. அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை வந்து நம்ம கீப் அப் பண்ணணும். நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கர்த்தர் 2 கட்டளை கொடுத்துருக்கிறாரு. 10 கமாண்ட்மெண்ட்ஸ். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் த காட் இஸ் கிவன் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், பட் வி ஹாவ் டு ஃபாலோ. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க பிரியமான சகோதர சகோதரிகளை. கிறிஸ்துவங்களாக இருந்து அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸு தெரியறதில்ல. நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்துவங்களாக இருக்கணும்னா, இயேசுவை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஆண்டோட வசன வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். இப்போ பாருங்கள், அழகாக இருக்குது 10 கட்டளையில் மொதல் கட்டளை ஆண்டு என்ன சொல்லியிருக்கிறாரு? there is no other god before me. அல்லேலூயா. என்னை தவிர உங்களுக்கு வேற தேவன் இருக்கக்கூடாது. யார் சொல்றாரு? இயேசு சொல்றாரு. நான் இல்லದೆ ನಿಮಗೆ ಬೇರೆ ದೇವರು ಇರಬಾರದು. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இரபாரது. this is the first commandments. மொத கட்டளை. there is no other god before me. என்னை தவிர உங்களுக்கு வேற கடவுள் இருக்கக்கூடாதுன்றாரு. நான் ಇಲ್ಲದೆ ನಿಮಗೆ ಬೇರೆ ದೇವರು ಇರಬಾರದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅದು ಯಾರು? தேவரு பிதா. நல்லா கவனிங்க, இதுதான் மொத கட்டளை. இன்னைக்கு கிறிஸ்துவங்களாக இருந்துக்குன்னு ஆண்டருடைய பிள்ளைங்களாக இருந்துக்குன்னு ஆண்டருக்கு விரோதமான காரியங்கள் செய்யவே கூடாது. ஆண்டருக்கு பிடிக்காத விஷயம் என்னது? ஆண்டருக்கு அருவருப்பான விஷயம், ஆண்டருக்கு பிடிக்காத விஷயம். உங்கள் தகப்பன் தாயைத்தானே நீங்கள் அப்பா அம்மான்னு கூப்பிட முடியும். சின்னம்மாவா சின்னம்மான்னு தான் சொல்கிறேன். ஆனால் சின்னம்மாவை வந்து சின்னம்மா சித்தப்பா வந்து உனக்கு தகப்பன் தாய் ஆகிட முடியாது. வார்த்தையெல்லாம் சொல்லலாம், சித்தப்பா சின்னம்மா. ஆனால் பட் தேர் நாட் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். அல்லேலூயா. உன் தகப்பன் தாய் தான் உனக்கு தகப்பன் தாய். அதே போல் நம்மளுடைய உண்மையான தேவன் பிதானவர், இயேசுவானவர், பரிசுத்தானவர். அல்லேலூயா. there is no other god before me. இயேசு சொல்கிறார். மொதல் கட்டளை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது கட்டளையில் என்ன சொல்கிறாருன்னா, ಯಾವ ಮೂರ್ತಿಯನ್ನು ಮಾಡಬಾರದು. இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் ஒரு அலையிலே சொல்லுங்க, அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, you should not do idol worship. ಯಾವ ಮೂರ್ತಿಯನ್ನು ಮಾಡಬಾರದು. ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ பண்ணக்கூடாது. ஏசப்பாக்கு அதுக்கு ரொம்ப பிடிக்காது. ஏசப்பாக்கு விக்கிர ஆராதனை போய் செல்லிங்கில் இப்படி தொட்டு தொட்டு கும்பிடுறது. நிறைய பேர் செல்லிங்கில் போய்ட்டு இப்படி தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க. அது செல்லுங்க, அதை உருவாக்கி இந்த மனுஷன், கடவுள் இல்லை. அதுக்கு நல்லா அழகாக சிலை உருவாக்கி அதுக்கு நல்லா பெயிண்ட் பண்ணி ஆர்டிஸ்ட் ஒரு மனிதன் தான் அதை வந்து உருவாக்கியிருந்து. அது கடவுள் ஆகிட முடியாது. அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு மொதல் கட்டளை, there is no other god before me. செகண்ட் கமாண்ட்மெண்ட்ஸில் என்ன சொல்கிறாரு? you should not do idol worship. ಯಾವ ಮೂರ್ತಿಯನ್ನು ಮಾಡಬಾರದು. போய் செல்லிங்கில் கும்பிடக்கூடாது. இது நான் சொல்ல, கடவுள் சொல்லிக்கிறார். அல்லேலூயா. மூணாவது கட்டளை என்ன சொல்கிறாரு? ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಹೆಸರನ್ನು ಯಾವುದು ಅಯೋಗ್ಯ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಎತ್ತಬಾರದು. அல்லேலூயா. ஆண்டுடைய பேர்களை வந்து அயோக்கிய காரியத்துக்கு எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க, ஓய் நாங்கள் பார்த்தோம் சத்தியமா, கடவுள் சத்தியமா, சும்மாலாம் சத்தியம் வச்சுடுவாங்க. சத்தியமே வைக்கக்கூடாது கிறிஸ்துவங்க. ಯಾವ ಅಯೋಗ್ಯ ಕಾರ್ಯಕ್ಕೂ ದೇವರ ನಾಮವನ್ನು ದೇವರ ಹೆಸರನ್ನು ಎತ್ತಬಾರದು. ನೀವು ಎತ್ತಿದ್ರೆ ನೀವು ಪಾಪಿಗಳು. ஆண்டுடைய நாமத்தை ஆண்டுடைய பேரை சும்மா பொய்க்கு அதுக்கு இதுக்கெல்லாம் எடுக்கவே கூடாது. அல்லேலூயா. நாலாவது கட்டளையில் என்ன சொல்லிக்கிறாரு? ரிமெம்பர் த சாபத் டே. ಸಬ್ಬತ್ ದಿನವಂದು ದೇವರ ದಿನವೆಂದು ಆಚರಿಸಬೇಕು. இப்போ பாருங்கள், சண்டே ஆனால் ஹாலிடே. த இந்தியன் கவர்மெண்ட் சண்டே இஸ் ஹாலிடே. சைனாவில் கூட சண்டே ஆனால் ஹாலிடே. அமெரிக்காவில் கூட சண்டே ஆனால் ஹாலிடே. எல்லா நாட்டிலையும் சண்டே ஆனால் ஹாலிடே. கவர்மெண்ட்டே ஹாலிடே கொடுக்குது. ஏன்? அது ஓய்வு நாள், அது இயேசுடைய நாள். கர்த்தர் வந்து 6 நாள் இது பண்ணார், 7வது நாள் ஓய்வு நாள் கொடுத்தார். ரிமெம்பர் த சாபத் டே. அது 7வது நாள் ஓய்வு நாள், இயேசுடைய நாள், இயேசுக்கு கொடுக்க வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்னு, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில, சர்ச்சுக்கே போக மாட்டாங்க. போனால் நியூ இயருக்கு போவாங்க.
இல்லைனா கிறிஸ்மஸ்க்கு போவாங்க. வெறும் கிறிஸ்மஸ்க்கெல்லாம் போனால் மட்டும் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. பிரியமான சகோதர சகோதரிகளை நல்லா கவனிங்க, ஆண்டோட ವಚನ ವಾರ್ತೆ ಗೌನಿಗೆ. ಸಬ್ಬತ್ ದಿನ ಒಂದು ದೇವರ ದಿನವೆಂದು ಆಚರಿಸಬೇಕು. ரிமெம்பர் த சாபத் டே. ஞாயிற்றுக்கிழமை அது ஓய்வு நாள், இயேசுடைய நாள், இயேசுக்கு கொடுக்க வேண்டும். அந்த நாளே இயேசுடைய நாள். நம்ம எத்தனை மணி நேரம் இங்கே ஆராதிக்கிறோம்? 2 ஹவர், 1 ஹவர் 2 ஹவர் தான் நம்ம ஆராதிக்கிறோம் சர்வீஸ். அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ஆண்டவர் கொடுக்க முடியலன்னா நீங்கள் எப்படி பரலோகத்துக்கு போவீங்க? கர்த்தர் சொல்கிறாரு, ரிமெம்பர் த சாபத் டே. ஞாயிற்றுக்கிழமை ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் சினிமாவுக்கு போகணும், ஃபேமிலி ட்ரிப்பு, ஹோட்டலு, அவுட்டிங். ஜாலியாக இருங்கோ, நல்லா ஜாலியாக இருங்கோ. நாளைக்கு ஐயோ நெருப்பில் வேகணும் நீங்கள். இந்த மனிதர்களுக்கு இப்போ புரியாது. அவங்க மறித்து என்னது, அவங்க மறித்த பிறகு அந்த ஆத்மா பதறும், அந்த ஆத்மா அலமோதும், அந்த ஆத்மா கதறும். அப்போ தான் அந்த ஆத்மாவுக்கு தெரியும் இயேசு யாரு, கடவுள் யாரு. ஐயோ பாஸ்டர் கூப்பிட்டாரு, அரவிந்த் பாஸ்டர் ப்ரேயருக்கு வான்ட்டு போலியே. அப்போ தெரியும் உங்களுக்கு நான் யார், இயேசு யாருன்னு. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் ஊழியக்காரங்கெல்லாம் ஊழியம் செய்கிறாங்க, வாங்க ஆண்டருக்குள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் அப்படியே கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. அந்த ஆத்மாங்களுக்கெல்லாம் இப்போ தெரியவே தெரியாது இயேசு யாருன்னு. மரித்த பிறக்கும் அந்த ஆத்மா அவங்க உடலை விட்டு பிரியும். மரித்த பிறக்கும் பிரியும். எப்போ அது பிரியுதோ அவங்க டெட் பாடி. உனக்குள்ளே உயிர் இருக்கிற வயசு தான் உனக்கு மன்னிப்பு. அந்த ஆத்மா பிரிஞ்ச பிறக்கும் மன்னிப்பு இல்லை. இது வெறும் மண்ணால் தான் போவோம். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு சாவு இல்லை. ரிமெம்பர் த சாபத் டே. ஞாயிற்றுக்கிழமைனா ஓய்வு நாள். சினிமாவுக்கு போக நேரம் இருக்குது, பப்புக்கு போக நேரம் இருக்குது, கிரிக்கெட் ஆட நேரம் இருக்குது, ஃபுட்பால் ஆட நேரம் இருக்குது, அவுட்டிங் பண்ண நேரம் இருக்குது, சாட் பண்ண நேரம் இருக்குது, ஊர் சுற்ற நேரம் இருக்குது, எல்லாத்துக்குமே தண்ணி அடிக்க நேரம் இருக்குது, கெட்ட வேலை பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது. ஃபோன் எடுத்துக்கிறாங்க, ஃபோன் எடுத்துக்கின்னு டே பண்ணுறாங்க. என்னத்தான் பண்ணுறாங்கன்னு தெரில. பார்த்தா அப்படியே போயினே இருக்குது ஒரு ஹவரா. ஆனால் அந்த ஃபோனை வைக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுனா சொல்லு மம்மி, சொல்லு டாடி. இன்றைக்கி நிறைய இப்போ வாலிப பசங்க அப்படி தான் இருக்கிறாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே நல்லா கவனிங்க. ரிமெம்பர் த சாபத் டே. ஆண்டுடைய ஆலயத்தில் ஆண்டரை உட்காந்து ஆண்டரை துதிக்கிறீங்களா? முடியல. அப்போ நீ எப்படி பரலோகத்துக்கு போவ? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபையில் ஆண்டுடைய வசன வார்த்தை கேட்க மாட்டாங்க. சில சர்ச்சஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். வெளியே கையை கட்டி நில்லின்னு இருப்பாங்க. அப்படி இன்னாத்தான் பேசுகிறாங்கன்னு தெரியல. இப்படி கையை கட்டி வெளியே நில்லிக்கின்னு ஃபோட்டோங்க பிடிச்சிக்கின்னு செல்ஃபி பிடிச்சிக்கின்னு சர்ச்சு வெளியே கார்டனில் ஃபோட்டோங்க, பார்க்கிங்கில். இங்கே சர்ச்சுக்கு வந்துட்டு இவங்க கதைங்களை பேசின்னு இருப்பாங்க. சர்ச்சு உள்ள ஆண்டோட வசன வார்த்தை கேட்க மாட்டாங்க. நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு அது நல்லது தான், ரெடி ஆகும், இல்லைன்னு சொல்ல. சர்ச்சு உள்ளே போய் பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதில்ல, ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதில்ல, ஊழியக்காரர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதில்ல. சர்ச்சு வெளியே நில்லிக்கின்னு செல்ஃபிங்க பிடிச்சிக்கின்னு இன்றைக்கி நிறைய வாலிப பசங்க அப்படி தான் இருக்கிறாங்க. திஸ் இஸ் ராங். இந்த மெசேஜ் யார் கேட்டாலும், இந்த மெசேஜ் யார் கேட்டுன்னு இருந்தாலும், யூடியூப்பில் எப்போ பார்த்தாலும் நீங்கள் எப்போ கேட்டாலும் நீங்கள் இந்த தவறு பண்ணுறீங்களா, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, ரிமெம்பர் த சாபத் டே. இயேசுக்கு அந்த 1 மணி நேரம் கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆர்டர் கொடுத்துடணும். கர்த்தர் ஒன்றும் 24 மணி நேரம் என்ன ஆராதின்னு சொல்லி அந்த இடத்துல ரிமெம்பர் த சாபத் டே. அந்த நாளை இயேசு தான், இயேசு தான் நம்மளுக்கு அந்த நாளை கொடுத்துக்கிறாரு. அட்லீஸ்ட் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நீங்கள் ஆராதனையில் கலந்துக்க ஆராதனை கேட்க முடியலன்னா கண்டிப்பாக நீங்கள்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. ಆನರ್ ಯುವರ್ ಫಾದರ್ ಅಂಡ್ ಮದರ್. உன் தகப்பன் தாய்க்கு நீ கீழ்ப்படிணும், உன் தகப்பன் தாய்க்கு நீ கௌரவிக்கணும். இன்றைக்கி நிறைய பசங்க நான் பார்க்குறேன், நம்ம சண்டே கிளாஸ் பசங்களாகட்டும், பாஸ்டர்னா நான் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் மதிக்கிறீங்களா? நம்ம பிள்ளைங்களாம் மதிக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க, அங்கே ஒருத்தர் நான் பேர் சொல்ல விரும்பலை. உங்கள் தகப்பன் தாய்க்கு நீங்கள் கீழ்ப்படிணும், அவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும். இது நான் சொல்ல, இயேசு சொல்லிக்கிறாரு. நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாயிரு,
உன் தகப்பன் தாய்க்கு நீ கீழ்ப்படியலைன்னா ஐயோ. ஏன்னா இயேசு சொன்ன பேச்சு நீங்கள் கீழ்ப்படியணும் தானே. கீழ்ப்படியணுன்ற ஒரு அலையிலையோ சொல்லுங்க. அலையிலையா பிரியமான சகோதர சகோதரிகளே, நீ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. உன் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படியணும். இப்போ அம்மா சொல்லுவாங்க, அம்மா போயிட்டு எதுனா அரிசி வாங்கினுவாம்மா, கொஞ்சம் போயிட்டு ஷாம்பு வாங்கினுவாம்மா, எதுனா ஒரு வேலை விடுறாங்க, கொஞ்சம் வீடு பெருக்குமா, கொஞ்சம் யானை கழுவுமா அப்படின்னா நீங்கள் அதை செய்யணும். அப்பா அம்மா படின்றாங்களா, படிங்க. அந்த பசங்க கூட சேராதுன்றாங்களா, சேராதிங்க. உன் தகப்பன் தாய்க்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. நீங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படியலைன்னா அவ்வளோதான். ஐயோ ஒரே வார்த்தை, இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது. ಐ ಕೆನಾಟ್ ಎಕ್ಸ್ಪ್ಲೈನ್. ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನು ನೀವು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು, ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಕೀழ்ಪಡಿಬೇಕು. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಪ್ರಿಯமான சகோதர சகோதரிகளை, தந்தை தாய்களாக கீழ்படிக்கிறீங்களா பசங்களா? அங்கே இருக்கிறவங்களா பின்னால் அல்லேலூயா. 6th கட்டளையில் என்ன சொல்கிறாரு? நரஹತ್ಯೆ ಮಾಡಬಾರದು, கொலவே பண்ணக்கூடாது. ஒரு உயிரை உருவாக்குறது யாரு? இயேசு. ஒரு உயிரை எடுக்கிறது யாரு? அப்போ நீ யாருப்பா தம்பி கத்தியா தின் போய் குத்துறதுக்கு அவங்கள? ಅಲ್ವಮ್ಮ? ಒಂದು ಜೀವನ ಕೊಟ್ಟಿರೋದು ಯೇಸು ಸ್ವಾಮಿ, ಒಂದು ಜೀವನ ಎತ್ತೋದು ಅವರು. ನೀನು ಯಾರು ಹೋಗಿ ಚಾಚಲ್ಲಿ ಚುಚ್ಚೋಕೆ? ಚಾಕು ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಚುಚ್ಚೋದು, ಮರ್ಡರ್ ಮಾಡೋದು, கொலை ಮಾಡೋದು, இதெல்லாம் தப்பு. கொலை பண்ணவங்கெல்லாம் பரலோகத்துக்கெல்லாம் போக முடியாது. இங்கே வேணுமா தான் கோர்ட்டில் கேஸை லாயருக்கோ ஜட்ஜுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு சைலண்ட்டாக இருக்கணும். லாயருக்கு ஜட்ஜுக்கெல்லாம் நீங்கள் அமௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு 10 வருஷம் 15 வருஷத்தில் கேஸ் வச்சுன்னு வந்துடுவங்களாம் இருக்கிறாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுக்கிட்ட உங்கள் ஆட்டெல்லாம் பழிகாது. அவருக்கு எந்த சூட்கேஸும் நீங்கள் கொடுக்க முடியாது. கொலை பண்ணிங்களா, அவர் தான் மனம் இறங்கி உங்களை மன்னிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் பணத்துக்காக, புகழுக்காக, பதவிக்காக, சொந்த பந்தத்தில் சொத்துக்காக, ப்ராப்பர்ட்டிக்காக எல்லாம் மர்டர் பண்ணுறாங்க ஆளை வச்சு. கொலை பண்ணால் நரகம். கருத்தை சொல்லிக்கிறார், கொலை பண்ணாத. கத்தியத்துவம் கத்தியில் தான் சாவான். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, இது இயேசு சொல்லியிருக்கிறார். மர்டரெல்லாம் பண்ணக்கூடாது. பிரியமான சகோதர சகோதரி, இன்றைக்கி வேறு வாலிப பசங்க அதுவும் ஸ்கெட்சு போட்டு பண்ணுறாங்க. இவனை இங்கே போகலாம், இவனை இங்கே தூக்கலாம், ஃபாலோ பண்ணுறாங்க. ஒருத்தர் மர்டர் பண்ணுறதுக்கு 1.5 மாதம் ஃபாலோ பண்ணுறாங்க. 1.5 மாதம் 2 மாதம் ஃபாலோ பண்ணி அடிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ தவறு தெரியுமா, எவ்வளோ பாவம் தெரியுமா? எல்லாம் சொல்கிறாங்க கை தொழுக்க பர்த்தினி, இந்த ரத்த கரையை எங்கேயுமே கழுவ முடியாது, இயேசு தான் கழுவணும். அல்லேலூயா. நீ எந்த பரிகாரம் பண்ணாலும், எந்த கங்கை நதியில் உட்காந்து ஏஞ்சாலும் எதுவுமே உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ಪ್ರಿಯಮಾನ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, ಅದನ್ನ சொல்லுது, ನರಹತ್ಯೆ ಮಾಡಬಾರದು, ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬಾರದು, ಡು ನಾಟ್ ಡೂ ಪ್ರಾಸ್ಟಿಟ್ಯೂಟ್. விபச்சாரம் ஆடபாரது, விபச்சாரம் பண்ணாதீங்கன்றாரு. விபச்சாரனாக்கா போய் லைன் மேலே நிற்கிறத விபச்சாரன்ட்டு இல்லை. கணவன் இருந்து மனைவி இருந்து அவங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசினாவே விபச்சாரம் தான். பேசினாவே. ஒரு சகோதரி அப்படி தான் கவுன்சிலிங் கொடுத்துருந்தேன். நம்ம சகபக்கார பசங்க தான் கவுன்சிலிங் கொடுத்துருந்தேன். பாஸ்டர் நான் எதுவும் பண்ணல பாஸ்டர், ஃபோனில் தான் பாஸ்டர் பேசினேன். ஃபோனில் பேசினா அது தப்புமா? ஆண்டு வசன வார்த்தை சொல்லுது, உன் கண்ணால் அப்படி இச்சையாக பார்த்தாவே பாவம். பாவம் ஸ்டார்ட் ஆகிறத கண்ணில் தான். இந்த கண்ணு பார்த்து இந்த ஆன்னு பார்க்குறாங்களா, அங்கேயே பாவம் தான். இல்லை அந்த பாப்பா சொல்லுது, இல்லை பாஸ்டர் நான் என்ன தப்பு எதுவுமே பண்ணல, நான் வெறும் ஃபோனில் தான் பேசினேம்மா. பார்த்தாவே பாவன்றார் ஆண்டவர். ஃபோனில் பேசினா ரொம்ப பாவம். கணவனுக்கு உண்மையாக இருங்க, மனைவிக்கு உண்மையாக இருங்க. இந்த சமுதாயம் கேடுகட்ட சமுதாயம் அப்படி தான் இருக்கும். நம்மளை 24 மணி நேரம் வாட்ச் பண்ணி நிற்கிறது யாரு? இயேசு. இயேசுக்கு நம்ம பயப்படணும். நான் இந்த பக்கம் சர்ச்சுக்கு வரும்போது பார்த்தேன், எல்லாம் கலாட்டா பண்ணியிருந்தாங்க, சண்டை ஆயிடுச்சு. 2 வீலரில் வந்தேன், அந்த அம்பேத்கர் ஸ்டாச்சு மேலே ரோட்டில் வந்தப்போ எல்லாம் டம்மா 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 டம்மான்னு கெட்ட பேச்சு, பயங்கரமான கெட்ட பேச்சு. அம்மா அக்கானிக்கணும் பயங்கர, அப்பா அம்மா இன்னொன்னோ பேசுகிறாங்க வல்கரா. என் வண்டியை பார்த்து எல்லாம் கப்சிப்புன்னு ஆகிட்டாங்க. இங்கே ஓ பாஸ்டர் வந்துட்டார். எல்லாம் இந்த பசங்க ஆறாங்களே ஸ்டாச்சுனாக்க அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. அந்தமாரி சண்டை போட்டுருந்துங்க, எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க லேடிஸுங்க. சரி நானும் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு வந்துட்டேன். நான் வந்துட்டு பிறக்கும்
இங்கேருந்து பசங்களை விட்டு அமிச்சேன், அங்கே கலாட்டா நடக்குதா போய் பார்ப்பான்னு. இந்த தம்பி போய் பார்த்துட்டு, ஆமாம் நான் கலாட்டா நடந்துன்னுக்குதுதான். அப்போது பாஸ்டருக்கு அவ்வளோ பயப்படுறீங்க, பாஸ்டருக்கு மரியாதை கொடுக்குறீங்க, சந்தோஷம் தான், நல்லது தான். பாஸ்டர் வந்துட்டார், நல்லா கப்சிப்புன்னு ஆகிட்டீங்க. பாஸ்டர் போன பிறகு டம்மா 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 சண்டை. நான் யார்? உங்களை மாரி மனுஷன். எனக்கு பயப்படுறதோட, எனக்கு கீழ்படுறதோட, ஐயோ பாஸ்டர் பார்த்தா என்ன நினச்சிக்குவாருன்ட்டு கப்சிப்புன்னு ஆயிடுறீங்களே. உன்னை படைத்த ஒரு கர்த்தர் 24 மணி நேரம் அவர் வாட்ச் பண்ணினுக்கிறாரு, அது உங்களுக்கு தெரியலையா? சண்டை போட்டுருந்துங்க, கெட்ட பேச்சு பேசியிருந்துங்க, என்னை பார்த்துங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டாங்க. நான் இப்படி வந்துட்டு பிறகு திட்டினா என்ன பண்ணாங்க, பழைய குருடி கதவை தடி திட்டின கலாட்டா. இல்லை தம்பி ஜான், நீ தானே போய் பார்த்துன்னு வந்த அன்றைக்கி. நல்லா கவனிங்க பிரியமான சகோதரி, ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். பாஸ்டர் முன்னால் நல்லவங்களை ஆக்டிங் பண்ணுறது இல்லை, இயேசு முன்னால் நல்லவங்களா இருக்கணும். அல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகள், இயேசு உங்களை பார்க்குறாரு, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டு வசன வார்த்தை கீழ்ப்படிங்க. அப்புறம் இன்னொரு கட்டளை என்ன சொல்லியிருக்காரு, கதிய பாரது, யூ ஷுட் நாட் ஸ்டீல். எதுவுமே திருடக்கூடாது, ராபரி பண்ணக்கூடாது, திருடக்கூடாது. அது ஒரு சின்ன பென்சில் இருந்தாலும், பசங்களாம் நல்லா கவனிங்க, சின்ன பென்சில் இருந்தாலும் திருடாதீங்க. ஒரு சின்ன சாக்லேட் ரோட்டில் இருந்துச்சுன்னா எடுக்காதீங்க. ஸ்கூலில் நான் ரப்பர் தானே எடுத்தேன், ரப்பரோ மெண்டரோ பென்சிலோ எது இருந்தாலும் திருடக்கூடாது. அவங்கள கேட்டுட்டு எடுங்க, என்கிட்ட பென்சில் இல்லை பிரதர், என்கிட்ட பென்சில் இல்லை ஃப்ரெண்ட், கொடு ஃப்ரெண்டு, நான் கேட்டு வாங்கு. அப்பா அம்மா கிட்டே கேளுங்க. அப்பா அம்மா வாங்கி தரலையா, அவள் பாஸ்டர்கிட்ட கேட்கல, நான் வாங்கி கொடுக்குறேன். அல்லேலூயா. திருடுறது தப்பு. இன்றைக்கி சின்ன வயசில் பென்சில் திருடுனவங்க தான் இன்றைக்கி பெரியவங்க ஆகிட்டு எல்லாம் என்னென்னோ திருடுறாங்க, ராபரி வேலை பண்ணுறாங்க. ஆண்டவரே, இந்த கேஸ் கார்டனில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே மாற்றுங்க ஆண்டவரே. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பென்சில் ரப்பர் கூட நீங்கள் திருடக்கூடாது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டு வசன வார்த்தை கீழ்ப்படியணும். ஒரு சின்ன பென்சில் ரப்பர் திருடினா கூட தப்பு தான், பாவம். அது இயேசு பார்த்துன்னுக்கிறார். அல்லேலூயா. மற்றவர மேலே சுள்ளு சாட்சி ஏலபாரது, வேறவங்க மேலே பொய் சாட்சி சொல்லக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறாங்கப்பா, கிறிஸ்துவங்களே. எனக்கு அத்தான் பேஜாரு, பொய் சாட்சி, ஃபால்ஸ் விட்னஸ். பாருங்கள், கோர்ட்லலாம் போனால் அது ஒரு இது இருக்கும், சத்தியம் வாங்குவாங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை, நான் எழுதெல்லாம் சத்தியா, அந்த ஒரு சத்தியம் ப்ராமிஸ் வாங்குவாங்க. அதில் என்னாக்குதுன்னா, பைபிளும் இது, பகவத்கீதாவும் இது, குரானும் இது. கவர்மெண்ட் இதுனா எதுனா ஒன்றுன்னா அடிக்கும் இல்லையா அவங்கள அப்படின்ட்டு கவர்மெண்ட்டுடைய இது. நல்லா கவனிங்க, போய் சத்தியம் வைக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய இடத்துல நிச்சயமாக நான் பார்த்தேன்னா, சத்தியமாக அவங்கள பார்த்தேன்னா, ஆண்டர் சத்தியமாக, நீங்கள் பார்த்துக்கு ஆண்டரை ஏன் வச்சுக்கிறீங்க? சும்மா நான் ஆண்டர் சத்தியம், கடவுள் சத்தியம், அம்மா சத்தியம், அப்பா சத்தியம், சத்தியமே வைக்கக்கூடாது கிறிஸ்துவம். அல்லேலூயா. சொல்லு சாட்சியெல்லாம் பாரது யார் மேலும், அது கூட தப்பு, பாவம். அல்லேலூயா. ಆಮೇಲೆ ಮತ್ತೊಬ್ಬನ ಮನೆಯನ್ನು ಆಶಿಸಬಾರದು. வேறு குடும்பத்தை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அவங்க பார்த்தியா வாஷிங் மிஷின் வாங்கிட்டு, அவங்க பார்த்தியா பக்கத்து வீட்டுக்காச்சு நெக்லஸ் வாங்கி சாரா வாங்கிச்சு. இதே தான் இன்றைக்கி நம்ம வேற இல்லை. ஆண்டவரே, சந்தோஷம் வாங்கட்டும், நீங்களும் நல்லா ஒர்க் பண்ணி நீங்களும் டெவலப் ஆகுங்க. அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது. பொறாமப்பட்டாலும் பாவமா? பாரு அவங்க பைக் வாங்கிட்டாங்க, பாரு அவங்க கார் வாங்கிட்டாங்க, பாரு அவங்க வீடு கட்டிட்டாங்க. பொறாமப்படவே கூடாது. இந்த 10 கட்டளை அதுதான் சொல்லுது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு இருக்கிறீங்க? இந்த 10 கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். இந்த 10 கட்டளை கீழ்ப்படிஞ்சால் தான் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ಮೊದಲ ಕಟ್ಟಲೆ என்ன சொல்லுது? ನಾನಿಲ್ಲದೆ ನಿಮಗೆ ಬೇರೆ ದೇವರು ಇರಬಾರದು, ಯಾವ ಮೂರ್ತಿಯನ್ನು ಮಾಡಬಾರದು, ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಹೆಸರನ್ನು ಅಯೋಗ್ಯ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಎತ್ತಬಾರದು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸಬ್ಬತ್ ದಿನವೊಂದು ದೇವರ ದಿನವೊಂದು ಆಚರಿಸಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನರಹತ್ಯೆ ಮಾಡಬಾರದು, ವ್ಯಭಿಚಾರ ಮಾಡಬಾರದು, ಕದಿಯಬಾರದು, ಮತ್ತೊಬ್ಬರ ಮೇಲೆ ಸುಳ್ಳು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಬಾರದು, மற்றொரு மனையை நோடி ஆசிசபாரது. இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சபைக்கு போகலனாவே நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுக்குங்க. பாப்பா உன் பேர் என்னம்மா? மரியா. அழகான பேர் மரியா. ஷிஸ் நேம் இஸ் மரியா. மதர் மேரி. மரியா ஏசாப்பாவுடைய அம்மா பேர்.
ஆனால் ஆண்டுடைய ஆலயத்துக்கு ஒழுங்காக வரணுமா? அல்லேலூயா. தம்பி உன் பேர் என்னப்பா? ஜோரா சொல்லு, ஜோரா சொல்லு. உன் பேர் என்ன? ஜோரா சொல்லு. ஜான் பீட்டர். ஜான் பீட்டர். இயேசு கூட இந்த 2 சீஷர்கள், ஜான் பீட்டர், யோவான் பேதுரு, ஞாயிற்றுக்கிழமை மிஸ் இல்லாமல் நம்ம ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகணும். அல்லேலூயா. கிரிக்கெட் ஆட போயிடக்கூடாது. நல்லா கவனிங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, ஞாயிற்றுக்கிழமை மிஸ் இல்லாமல் ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகணும். இந்த 10 மணி கீழ்ப்படியணும். நிறைய பேர் 10 கீழ்ப்படிறதுல. அதான் இயேசு என்ன பண்ணிக்கிறார்? நியூ டெஸ்ட்மெண்ட்டில் 2 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிறாரு. நான் இல்லாத ನಿಮಗೆ ಬೇರೆ ದೇವರು ಇರಬಾರದು. இன்னொன்று என்ன சொல்லு? உன்னை போல பிறரை நீ நேசி. உன்னை எப்படி நீ லவ் பண்ணுற அதை போல் பிறரை நேசி. உன்னை போல் பிறரை நேசிச்சா நீ அவங்க நாசமாக போவோம்னு நினைக்க மாட்டேன். நீ நாசமாக போவோம் நீ நினைப்பியா? உன்னை போல பிறரை நேசி. உன்னை நீ அடிச்சுக்குவியா? அப்போ நீ வேறவங்களே அடிக்க மாட்டேன். அல்லேலூயா. உன்னை நீயே பள்ளத்தில் தள்ளிடுவியா? அப்போ நீ வேறவங்கள பள்ளத்தில் தள்ள மாட்டேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறாரு, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் 2 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. தெர் இஸ் நோ அதர் காட் பிஃபோர் மீ, இந்த நியூ கமாண்ட்மெண்ட்ஸ். அப்புறம் இன்னொன்று சொல்ல, உன்னை போல பிறரை நேசி. அல்லேலூயா. நீ எப்போ உன்னை போல பிறரை நேசிக்கிறியோ எல்லாமே அந்த 10 கட்டளைக்குள்ளே அடங்கிடும். அல்லேலூயா. உன்னை போல பிறரை நேசிச்சனாக்கா நீ கொலை பண்ண மாட்ட, தப்பு பண்ண மாட்ட, பாவம் பண்ண மாட்ட. பிரியமான சகோதர சகோதரிகளே, அவனுடைய வசன வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் பேசியிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரம். நம்ம எல்லாம் கண்களை மூடுவோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான மதியான வேலைக்காக காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடின பாடல் மூலிமா நீங்கள் கனமானீர். உங்களுடைய வசன வார்த்தை மூலிமா எங்ககிட்ட பேசினீர். ஆண்டவரே, அதுக்காக நன்றி. இந்த 10 கட்டளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறோம். எங்கள் சபை மக்களும் இந்த விசுவாசிகளும் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நபர்கள் யாரும் இருந்தாலும் ஆண்டவரே, இந்த 10 கட்டளை கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ராஜா. அதே போல் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஆண்டவரே 2 கட்டளை கற்றுக் கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே, அதை நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய வசன வார்த்தை கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்துருக்காங்க. நாங்கள் பாடின பாடல் மூலிமா நீங்கள் கனமானீர். உங்களுடைய வசன வார்த்தை மூலிமா எங்ககிட்ட பேசினீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Gloria is worship centered church.